ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கறி மசால் பட்டை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் 10 போல் உரித்து போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டு நான் 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டால் போதுங்க. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாம் 1 கிலோ நாட்டுக்கோழி கறிக்கு தாங்க. அது குக்கர் விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா 3 சேர்த்து நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை, முந்திரி பருப்பு 4, கசகசா 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாட்டியும் ஒரு துண்டு இஞ்சியும் 4 பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கி ஆற வச்சிடலாம். இப்போது ப்ரெஷர் போனதும் குக்கரை திறந்து, எனக்கு குக்கர் பத்தலைங்க, நான் பெரிய குக்கரை வச்சுக்கிறேன் நான். இப்போது 2 பத்தை தேங்காய், நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறியோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து, எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க, இல்லை கிரேவி போல் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்தால் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. சூடான குழம்புல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா சளிக்கு அவ்வளோ நல்லதுங்க. அன்றைக்கி நைட்டு இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பு தான் செஞ்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.